ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலவரங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் தற்போது 6ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை பார்க்கின்றோம். விவரங்களுக்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக கோபால், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை சித்தோடு அருகில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் காலை முதல் நடைபெற்று வருகிறது. 14 மேஜைகளில் நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கை பணிகளை திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோர் நேரடியாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில காலை 8 மணி முதல் நடைபெற்று வரும் வாக்கு எண்ணிக்கையில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. அதாவது இதுவரை நடைபெற்றுள்ள 5 சுற்றுகளிலும் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தற்போது 6வது சுற்றுக்கான முடிவு குறித்த தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. அதன்படி திமுக 43,488 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 9,152 வாக்குகளும் பெற்றுள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதன்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை விட 34,336 வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.